எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட் எடுத்த விலாகுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் சிவன்மலைக்கு போயிருந்தோம். நான் பிரணீத்தப்பா 3 பேருமே சிவன்மலைக்கு போயிருந்தோம். ஒரு 7 மணிக்கு போல் நாங்கள் கிளம்புனோம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால 10:30 வரைக்கும் நடை வந்து திறந்துருந்தாங்க. மற்ற நாள்லெல்லாம் பார்த்திங்கன்னா 8:30யோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேலே நாங்கள் ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சிவன்மலை முருகனுக்கு ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பழனி மலையில் எப்படி ராஜ அலங்காரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பள்ளியறை பூஜை எல்லாம் நடந்தது. அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு அதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து சுற்றி பார்த்தோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற வியூ தான் நான் மலை மேலேருந்து எடுத்த வியூ. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சிவன்மலை மலை மேலே நின்று சுற்றி வர வியூ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. வீடெல்லாம் குட்டி குட்டியாக தெரியும். அதில் குட்டி குட்டியாக லைட்டும் தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதான் சிவன்மலையோட பேக் சைடு இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது. நம்ம உள்ள சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வந்தாச்சு. இதுதான் ஃப்ரண்ட்டு சைடு. நைட் நேரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். திருவண்ணாமலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த கோபுரம் பார்க்குறக்கு எனக்கு டக்குன்னு திருவண்ணாமலை தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இருக்கே இந்த நைட்டு வெளிச்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால ஃபுல் மூன் இருந்துச்சு. நல்ல லைட் வெளிச்சம் இருந்துச்சு. நாங்கள் 2 வீலரில் தான் மேலே போனோம். வியூ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். திருப்பி 2 வீலரில் தான் கீழே வந்தோம். நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த சித்ரா பௌர்ணமியை. பாதி பேர் படியில் ஏறி வந்தாங்க, பாதி பேர் படியிலேயே இறங்கி போனாங்க. சில பேர் கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அங்கங்கே நிப்பாட்டி வியூவும் என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். வழியில் எங்கேயுமே நிப்பாட்டல. ஸ்லோவாக ஓட்டிட்டு வியூ என்ஜாய் பண்ணிகிட்டே மேலே வந்துட்டோம். அதுக்கப்புறம் மேலே சாமி கும்பிட்டு சுற்றி இருக்கிற வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்லோவாக வண்டியை ஓட்டிகிட்டே வந்து கீழே போயிட்டோம். 4 வீலருக்கு 20 ருபீஸ் மலை மேலே போகிறதுக்கும், 2 வீலருக்கு வந்து 5 ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. அமாவாசை பௌர்ணமி எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லேயும் பஸ்ஸு வந்து அடிவாரத்துலேருந்து மேலே போகும். மற்ற நாட்கள்லாம் பஸ் இருக்காது. ஸ்டெப்ஸ் இருக்கும். குறைவான ஸ்டெப்ஸ் தான். தாராளமாக மேலே ஏறியே நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரலாம். திருப்பூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவன்மலை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் நிறைய டைம் இதை விசிட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லையே சிவன்மலை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கு. நைட் டைம் வியூ, பகல் வியூ, நைட்டு போனது, பகலில் போனதுன்னு ஏகப்பட்ட வியூ போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே நம்ம 2 வீலரில் ட்ராவல் பண்ணிகிட்டே ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குட்டியாக வீடுங்க, நிறைய லைட்டுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரே மலையில் ஒரே மலையாக இருக்கும். மரங்கள் அது இருக்கும். நடுவில் ரோடு, நல்ல ஃபுல் மூணு. நாங்கள் அப்படியே லைட்டை ஆஃப் பண்ணாலும் நல்ல பிரைட்டான லைட் இருந்துச்சு. ஸோ அதுலேயே அப்படியே ட்ராவல் பண்ணி போனோங்க. ஸோ மறக்காமல் சிவன்மலைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும். பழனி மலை எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி சிவன்மலையும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து சிவன்மலைக்கு விசிட் வர்றாங்க. கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஈவினிங் டைமில் ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா இந்த வியூலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் மியூசிக் போடுற அந்த மியூசிக்கோட இந்த பியூட்டிஃபுல் வியூவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.